Hello students, welcome back to 1+1 channel. So today in this video we are going to see about standard 7th science unit number 1 light term 3 la first chapter la இருக்கிற Roman letter 5 answer the following questions ல இருக்கிற 4th question 5th question ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? 4th question பாருங்க. What are luminous object? இந்த வேர்ட் நல்லா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். luminous object. ஓகே. சோ luminous objectனா என்ன? அதோட எதெல்லாம் luminous objectனு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல வந்து கிளியரா இல்ல. சரியா? சோ அந்த ஆன்சர் என்ன அப்படினு சொன்னா எந்த ஆப்ஜெக்ட்லாம் எமிட் தியர் ஓன் லைட், அதாவது தானாகவே எந்த ஆப்ஜெக்ட்லாம் லைட்டை எமிட் பண்ணுதோ அதுதான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். ஸோ ஆன்சர் பாருங்கள். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் which are able to emit light by its own. இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தானாகவே எந்த ஆப்ஜெக்ட்லாம் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சன்னு, ஃபயர்ஃப்ளை, ஸ்டார்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் வாட்னா லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற டியூப் லைட்டு, பல்பு, ஸோ எல்லாமே லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னது? அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் which are able to emit light by its own. தானாவே லைட் எமிட் பண்றதுக்கு பேர் தான் luminous objects. Okay, so now let us move on to fifth question. Fifth question பாருங்க. Is the moon is a luminous object? Question பாருங்க. Is moon a luminous object? moon வந்து luminous object அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? moon luminous object அப்படின்னு கேட்டா moon வந்து is not a luminous object. அப்ப நம்ம ஆன்சர் வந்து நோன்னு எழுதணும். சரியா? ஆனால் வெறும் நோன் மட்டும் எழுதக்கூடாது, அதுக்குரிய ரீசனை எழுதணும். இதுக்குரிய ரீசன் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இது படித்தது தான். லூமினஸ் ஆப்ஜெக்ட்னா விச் கேன் எமிட் லைட் பை இட்ஸ் ஓன். அப்போ நான் லூமினஸ்னா விச் கேன் நாட் பி ஏபிள் டு லைட் பை தியர் ஓன். அதுக்குரிய ஆன்சர் பாருங்கள், பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. ஓகே, பாருங்கள் பேஜ் நம்பர் 3ல் இருக்கிற டூ யூ நோ, அந்த டூ யூ நோவில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இஸ் த மூன் எ லூமினஸ் ஆப்ஜெக்ட்? அதே தான். நமக்கு ஆன்சர் வந்து மூன் ப்ரொவைட்ஸ் லைட் ஆஸ் வெல். லைட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனால் பட் இட் கேனாட் ப்ரொடியூஸ் லைட் பை இட்ஸ் ஓன். அது லைட்டை தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணலை. அது என்ன பண்ணுது அப்படின்னா த லைட் எமிட்டட் பை த மூன் இஸ் த லைட் ஆஃப் த சன் ரெஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த எர்த். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ மூன் இஸ் அ லூமினஸ் ஆப்ஜெக்ட், ஆனால் நோ, பிகாஸ் it cannot produce light by its own. The reason is the light emitted by the moon is the light of the sun reflected towards the earth. So சன்னோட லைட் வந்து இதில் படுறதுனால தான் நமக்கு வந்து மூணு வந்து நைட்டு பார்க்க தெரியுது. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? பேஜ் நம்பர் 3 சாரி பேஜ் நம்பர் 2ல் இருக்கிற மூணு இஸ் அண்ட் லூமினஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் டூ யூ நோவில் இருக்கிறது அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6th கொஸ்டின் பார்த்துடலாம். What are the 3 types of materials based on the absorption of light? நல்ல கொஸ்டினை கவனிச்சுக்கணும். வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்? அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 3 இருக்கும். 3 டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், அதாவது இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். ஸோ எப்படி வந்து லைட் வந்து மேட்டரோட இன்ட்ராக்ட் ஆகுது பேஸ்ட் ஆன் த 3 டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 3 கேட்டகரிஸ். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஸோ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். செகண்ட் வந்து டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். இங்கே பாருங்கள், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். ஸோ பேஜ் நம்பர் 9ல் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல், அண்ட் பேஜ் நம்பர் 10ல் இருக்கிற ஒப்பேக் மெட்டீரியல். So page number 10ல இருக்கிற opaque material. So these are the 3 materials based on the absorption of light. சரியா? இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட்னா என்ன, டிரான்ஸ்லூசன்ட்னா என்ன, ஒப்பேக்னா என்னன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட். அந்த வேர்டே கிளியராக தெரியுது. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் தட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தம் கம்ப்ளீட்லி. ஸோ எந்தெந்த மெட்டீரியல்னால் தன்கிட்ட வர லைட்டை அப்படியே அலோவ் பண்ணுது உள்ளுக்குள்ளே, அதுதான் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கிளாஸஸ், கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸு, கிளியர் வாட்டர், அதுக்கப்புறமா ஃபேஸ் கிளாஸஸ். இது எல்லாமே மெயினாக என்னது? டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். கிளாஸ் மெயினாக. ஓகேவா? கிளியர் வாட்டர் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் டிரான்ஸ்லூசன்ட். லூசன்ட் அப்படின்னு சொன்னால் த மெட்டீரியல் தட் அலோவ் லைட்டு, ஆனால் அலோவ் பண்ணும், ஆனால் எவ்வளோ அப்படின்னா பார்ஷியலி. த வேர்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபுல்லாகவே என்ன பண்ணாது? அலோவ் பண்ணாது, பார்ஷியலாக தான் அலோவ் பண்ணும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர், டிஷ்யூ பேப்பர்,
ஃபாகு அது எல்லாமே இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒபேக் மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்ஷியலாக, அதுக்கப்புறம் டு நாட் அலோவ் லைட், அலோவே பண்ணாது. லைக் வால், திக் கார்ட்போர்ட், ஸ்டோனு, தெர்மோகோல், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஒபேக் மெட்டீரியல். ஸோ தீஸ் த்ரீ ஆர் த மெட்டீரியல்ஸ் தட் based on that absorption of light. It will be on question number 6. 3 டைப்ஸுக்கு பார்த்துருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல், ஒபேக் மெட்டீரியல். இந்த ஆன்சர் வந்து உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 9, 10, 11 9 and 10 இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.